சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள் கதையின் 3வது நாள். கார் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. வெள்ளிக்கிழமையா இருக்கு, புத்துமாரியம்மன் கோயில் பிரார்த்தனையை செலுத்திடலாமே என்று விசாலியின் மாமியார் எண்ணியதால் எல்லோரும் கிளம்பியிருந்தார்கள். திறந்த ஜன்னல் வழியாக புஷ் என்று வீசிய குளிர்காற்று விசாலிக்கு ரொம்ப பிடித்தது. காற்று அடிக்கிற வேகத்தில் உன் தலைமயிரெல்லாம் கலையிறதே, கஷ்டமாயில்ல? கண்ணாடியை போட்டுடட்டுமா? அவள் அருகில் இருந்த குமார் கேட்டான். கணவனிடம் நிமிர்ந்து நின்று பேச விசாலிக்கு இன்னும் பழகவில்லை. வேண்டாம் என்று தலையை மட்டும் ஆட்டினாள். இந்த காத்து உனக்கு பிடிக்கிறதா? என்ன இவர் விவரம் புரியாமல் மேலே மேலே எதையாவது கேட்டுண்டு, சுற்றி மாமியார் நாத்தனாரெல்லாம் இருக்கிறப்போ இவரோட வளவளன்னு பேசினா மரியாதை குறைச்சல் இல்லையோ? குமார் தன் இடதுகை முட்டியால் விசாலியின் விழாவில் லேசாய் இடித்தான். என்ன பேச மாட்டியா? விசாலிக்கு படபடப்பாய் இருந்தது. கணவனின் கை இடுப்பில் பட்டால் இப்படியா மனசு கிளுகிளுக்கும்? பதில் ஒன்றும் சொல்லாமல் கதவு பக்கமாய் நகர்ந்து உட்கார்ந்து வெளியே பராக்கு பார்ப்பதில் தீவிரமானாள். கல்மிஷம் இல்லாத அப்பட்டமான கிராமத்து சிறு பெண்ணான மிக அழகான விசாலியை சீண்ட குமாருக்கு ஆசை பிறந்தது. இடது பாதத்தில் உள்ள செருப்பை கழட்டிவிட்டு மெல்ல பாதத்தை நகர்த்தி விசாலியின் வலது பாதத்தின் மேல் தூக்கி வைத்தான். விசாலிக்கு உள்ளங்கையில் வேர்த்தது. சற்று முன்னர் உண்டான கிளுகிளுப்பு உடம்பு பூராவும் பரவியது. கொஞ்சமாய் தலையை சாய்த்து அரைக்கண்ணால் கீழே நோக்கினாள். ரோஜா பூ நிறத்தில் இது என்ன பாதம், மெத்து மெத்துன்னு. இவர் பாதம் இத்தனை மிருதுவா சுவாமி படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னையே எல்லோரும் வெளுப்புன்னு தான் சொல்லுவா. ஆனாலும் இவர் பாதத்துக்கு பக்கத்தில் என்னது எத்தனை கருப்பாக இருக்குது. அமெரிக்காவில் கொஞ்ச வருஷம் இருந்துட்டதுனால அந்த ஊர்க்காரா மாதிரி இவர் உடம்பும் இப்படி சிவந்து போயிடுத்தோ. இவர் பாதத்தில் பித்த வெடிப்பே இல்லையே, என் குதிகாலில் நிறைய இருக்குமே. கண்களை நன்றாக தாழ்த்தி தன் பாதங்களை பார்த்தாள் விசாலி. கல்யாணத்துக்கு முதல் நாள் தோய்க்கிற கல்லில் கால்களை நன்றாக தேய்த்திருந்ததால் பித்த வெடிப்புகள் மறைந்திருந்தன. என்ன பார்க்குற என்று மெல்ல கேட்ட குமார் அவள் காலை கட்டை விரலால் சற்றே பலமாய் அழுத்தினான். பக்கத்தில் இருந்த மாமியார் பார்த்துவிட்டால் என்ன சொல்வது என்ற பயம் விசாலிக்கு எழுந்தது. என்ன மனுஷர் இவர், கொஞ்சங்கூட வெக்கமில்லாம. மணமடியிலிருந்தே சமயம் கிடைத்த போதெல்லாம் அவன் பேசுவது விசாலிக்கு புதுசாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. ஏன் உனக்கு இப்படி வேர்க்கிறது? உனக்கு இந்த கலர் புடவை ரொம்ப நன்னா ஷூட் ஆகிறது. பொறி போடுறப்போ உன் மருதாணி இட்ட கை எத்தனை அழகாக இருக்குது தெரியுமா? இப்படி அவன் அவள் அருகில் குனிந்து பேசின போதெல்லாம் பதில் ஏதும் சொல்லத் தெரியாமல் வெட்கத்தாலும் பயத்தாலும் விசாலி தடுமாறி போனாள். குமாரை போன்ற ஒரு படித்த அழகான கலகலப்பான ஆண்மகன் அவளுக்கு ஏன்? அவள் கிராமத்துக்கே புதுசுதானே. கல்யாணம் புதன்கிழமையாச்சா? வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குது. அன்னிக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடலாமே. நீ என்னப்பா சொல்கிறேன்னு குமார்கிட்ட கேட்டேன். ஆஹா, உங்கள் இஷ்டம்பான்ட்டான். பிள்ளைனா இவன் இல்லையோ பிள்ளை. இந்த ஊர்லேயே 4 எழுத்து படிச்சுடுத்துன்னா ஒன்னொன்னும் தலகால் புரியாமல் கூத்தாடுறதுகள். என் பிள்ளை அமெரிக்காவில் குடித்தனம் பண்ணியும் எப்படி இருக்கான் பார்த்தேளா என்று கல்யாணத்தன்று மாமனார் வருவோர் போவோரிடமெல்லாம் பெருமை பேசினதை விசாலியே கேட்டாள். கல்யாணமான மறுநாள் பாலிகை கரைத்துவிட்டு கட்டுச்சாத கூடையுடன் குமாரின் ஊரான வில்லியனூருக்கு போய் சேர்ந்தார்கள். கிரகப்பிரவேசம் தடபுடலாய் நடந்தது. சாயங்காலம் கல்யாணம் விசாரிக்க வந்தவர்கள் கொஞ்சம் குறைந்த பின்னர் குமார் அமெரிக்காவிலிருந்து வாங்கி வந்த சாமான்களையெல்லாம் நாத்தனார்கள் காட்ட பிரமிப்புடன் விசாலியும் அவள் குடும்பத்தாரும் பார்த்தார்கள். மாவு அரைக்கும் மிஷின், கூந்தல் ஈரத்தை காய வைக்கும் மிஷின், கைக்கடிகாரங்கள், புடவைகள், சென்ட்டுகள். அப்பாடி, ஒரு கடையே வைக்கலாம் போல இருக்கு, எத்தனை சாமான்கள். ரைஸ் மில் சொந்தக்காரரான சுப்பையரின் மூத்த மகன் குமார். அவனுக்கு கீழ் சரியாக இன்னும் 7 தம்பி தங்கைகள். பெரிய குடும்பம். ஆட்டத்தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டத்தூக்கி ஆட்டில் போட்டு எப்படியோ குடும்பம் நடந்தாலும் புத்திசாலியான குமார் மட்டும் பிரம்மாதமாய் படித்து பள்ளியில் முதலாவதாய் தேறினான். பின்னர் ஸ்காலர்ஷிப்பில் சென்னை ஏசி காலேஜில் படித்து தன் 23வது வயதில் கட்டட நிபுணர் பட்டத்தையும் பெற்றான். அதோடு நிற்காமல் எங்கு பிடித்தானோ யாரை பார்த்தானோ தெரியாது அமெரிக்க கம்பெனி ஒன்றில் வேலையை வாங்கி கொண்டு அமெரிக்கா போனவன் வருஷம் 5 பிறகு இப்போதுதான் முதல் தடவையாக அம்மாவின் வந்து கல்யாணம் பண்ணிண்டு போடா என்ற அழுகைக்கு செவிசாய்த்து வந்திருக்கிறான். தங்கள் குடும்பத்து கதையையும் குமாரின் பெருமையையும் வாய் ஓயாமல் விடிய விடிய பேசி தூங்கினோம் என்று பேர் பண்ணிவிட்டு காலையில் அனைவரும் குளித்து புத்துமாரியம்மன் கோவிலுக்கு குடம், பால், அர்ச்சனை சாமான்களோடு புறப்பட்டார்கள். தூங்கி எழுந்து வந்த மகனிடம் புத்துமாரியம்மன் கோவிலுக்கு போவதை தாய் சொன்னதும், ஏம்மா, அந்த கோவிலுக்கு பொம்பளைகள் தான் போகணுமா என்றான். ஏண்டா, நான் வரக்கூடாதா? குமாரின் தாய்க்கு வாயெல்லாம் பல். இந்த காலத்து பிள்ளை, அதிலும் சீமையில் வேலை பார்ப்பவனாயிற்று.
கோவில் குளம் என்று இழுத்தடித்தால் கோபித்து கொள்ளப் போகிறானே என்று பயந்தவளுக்கு ரொம்ப சந்தோஷம். 10 நிமிஷத்தில் சேவ் பண்ணி குளித்து தயாராகிவிட்டான் குமார். கோவில் வந்து விட்டது. கோவிலுக்குள் சென்று பூசாரியிடம் பாலையும் அர்ச்சனை சாமான்களையும் கொடுத்தாள் குமாரின் அம்மா. கர்ப்பகிரகம் 2 பாகமாய் இருந்தது. ஒன்றில் முழு அம்மன், இன்னொன்றில் உயரமாய் ஒரு மண் புற்று. விசாலி இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாளே தவிர பார்த்ததில்லை. முதலில் புற்று இருந்த அறைக்குள் எட்டி பார்த்தபோது அந்த இருளும் பெரிய புற்றும் திக்கென்றிருந்தது. பாலை பாத்திரத்தில் பூசாரி கொட்டி வைத்தார். ராவுக்கு நாகம் வந்து குடிக்கும். முட்டை கொண்டு வந்திருக்கிறீங்களா? இவர்கள் இல்லை என்றார்கள். வாழும் நாகம் இங்கு இருக்கிறதாம். தங்க நிறமாய் கட்டை விரல் பருமனுக்கு முழு நீளமே உள்ள அழகான நல்ல பாம்பாம். கோவிலில் இஷ்டம் போல நடமாடுமாம். பாலை குடித்து முட்டையை நாக்கால் துவாரமிட்டு உறிஞ்சி குடிக்குமாம். பூசாரி ஒரு காலி முட்டை ஓட்டை எடுத்து காட்டினார். ஓரத்தில் குண்டூசியால் செய்தது மாதிரி ஒரு துவாரம் இருந்தது. பிரகாரத்தில் வலம் வரும்போது குமாரின் தாய் சொன்னாள், இந்த கோவில் அம்மனுக்கு ரொம்ப சக்தி. நினச்சது நடக்கும். நம்ம ஜாதிக்காரா ரொம்ப பேர் இங்கே பிரார்த்திச்சுப்பா. இந்த குமார் இருக்கானே, இவன் 5 வருஷ காலமாக கல்யாணமே வேண்டாம்னு இருந்தான். எப்படியாவது என் பிள்ளை மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துக்கட்டும், உனக்கு பாலாபிஷேகம் பண்ணி காணிக்கை போடுறேன்னு போன ஆடி வெள்ளிக்கிழமை தான் வேண்டின்றேன். பாரு கைமேல பலன். பிள்ளை மனசு மாறி கார்த்திகை கடைசி வாரத்தில் கல்யாணமாகி பிரார்த்தனை செலுத்த அவனே வந்துட்டான். எல்லாம் அவ அருள். ஈஸ்வரி தாயே லோகமாதா. குமாரின் தாயார் சொல்வதும் நிஜம்தான். எத்தனையோ கடிதங்களில் எங்களுக்கு பார்க்கணும் போல இருக்குடா. எங்கேயோ கண்காணாத தேசத்தில் ஒண்டியா இருக்கியே. ஒரு வாய் சாதம் அடிச்சு போட ஆள் இல்லாமல் திண்டாடுறியே. ஒரு நடை வந்து நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாதா என்று புலம்பி புலம்பி எழுதினதுக்கெல்லாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம், என் வேலைதான் எனக்கு பொண்டாட்டி என்று பதில் எழுதினவன் திடுதுப்பென்று நான் 4 வார லீவில் வரேன், நல்ல குடும்பப்பாங்கான பொண்ணா பார்த்து வையுங்கோ, பண்ணிக்கிறேன் என்று எதனால் மனசு மாறி கடிதம் எழுதினான்? சரியாக 10 நாளைக்கு முன்பு விழுப்புரத்தில் இருந்த ஒன்று விட்ட மாமா பெண் கல்யாணத்துக்காக சந்துருவும் விஷாலியும் வர நேர்ந்தது. விடியற்காலையில் முகூர்த்தம் என்பதால் முதல் நாள் ஜானவாசத்துக்கு வந்தவர்கள் கல்யாண வீட்டிலேயே படுத்து கொண்டார்கள். அதே கல்யாணத்துக்காக வில்லியனூரிலிருந்து பிள்ளை வீட்டுக்காரர்களாய் குமாரின் குடும்பமும் வந்திருந்தது. கல்யாணத்தில் ஓடி ஓடி வேலைகளை செய்து சம்பந்திகளை உபசரித்த விசாலி குமார் கண்ணில் நன்றாகவே பட்டுவிட்டாள். விசாலியின் அழகு அப்படிப்பட்டதுதான். ஜோரான சிவப்பு கலந்த வெள்ளை நிறம், நல்ல உயரம், அதற்கேற்ற வளர்த்தி, இடுப்பும் கிண்ணம் மாதிரி கவிழ்ந்த மாதிரியான மார்பகங்களும் பருத்த தொடைகளும், சுருட்டை இல்லாத வளவளப்பான கருத்த நீண்ட முடி, எண்ணெய் தடவி இளைய இளைய வாரி இறுகி பின்னியதும் அவள் நடக்கும்போது குதிரைவால் மாதிரி தொடையில் இடித்து இடித்து ஆடியது. முகத்திலும் கை கால்களிலும் பசும் மஞ்சள் பூச்சு, பெரிய குங்குமப் பொட்டு, கண்ணில் பட்டையாய் மை. விசாலி மேல் வைத்த பார்வையை எடுக்காமல் குமாரால் அந்த பார்வையை நகட்டவே முடியவில்லை. அன்றிரவே அம்மாவை தனியாக அழைத்து போய் விஷயத்தை சொன்னான். அம்மா விசாரித்து விட்டு வந்து பையனிடம் வந்தாள். ஆதிச்சபுரத்து பொண்ணு, பேர் விசாலம். அப்பா இல்லை, செத்துப்போய் 9 வருஷம் ஆறதாம். சிவப்பா நெகுநெகுன்னு இருக்கான் பாரு, அவன்தான் அண்ணா. பெருசாக சொத்து பத்து கிடையாது. முக்கியமாக பொண்ணு 6ஆம் கிளாஸ் தாண்டலை. நீ அழகை மாத்திரம் பார்த்து மயங்காதே, உனக்கு தோதுப்படாது. தாயும் தகப்பனும் ஊர் திரும்பினதும் திரும்ப திரும்ப பிள்ளையை உட்கார வைத்து கொண்டு இதையே சொன்னார்கள். ஆனானப்பட்ட படிப்பு படித்த பொண்கள் ஜாதகத்தையெல்லாம் பொருத்தம் பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். 4 நாள் முந்தி மெட்ராஸில் பார்த்த 2 பொண்ணுங்களுக்கும் என்ன குறைச்சல்? ஒருத்தி டாக்டரு, மற்றவ லட்சாதிபதி விட்டு பொண்ணு, படிப்பும் BA. இன்னும் அடுத்த வாரம் நீ பார்க்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற பொண்ணுங்களும் படிப்புலேயோ அந்தஸ்துலேயோ அழகுலேயோ குறைஞ்சவா இல்லை. யோசிச்சு சொல்லு. குமார் மசியவில்லை. எனக்கு குடும்ப பாங்கான பொண்ணு தான் வேணும். பணமோ படிப்போ பெருசில்லை. நான் வேணுது சம்பாதிக்கிறேன். அவளும் அங்கே வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்னா வீட்டை கவனிச்சுண்டு எனக்கு நல்ல பெண்டாட்டியா, குடுத்தன பாங்கா, தெய்வ பக்தி உள்ளவளா இருந்தால் போதும். உங்களுக்கு அம்மா கிடைச்ச மாதிரி எனக்கும் ஒரு பண்பான பெண்டாட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு பார்ட்டி ஆசை, ஊர் சுற்றுற ஆசை கூடாதுன்னு விருப்பப்படுறேன். இது தப்பா? மறுநாளே ஓர் உறவுக்காரரை அனுப்பி சந்துருவை வில்லியனூருக்கு வரச் செய்தார்கள். 12 வயசு வித்தியாசம். விசாலி படிக்காதது, தங்களால் பெருசாய் சீர்சனத்தி செய்ய முடியாதது என்று சந்துரு எடுத்துச் சொன்ன எல்லாவற்றிற்கும் குமார் சம்மதித்தான். புளியங்கொம்பாய் பல இடங்களை தயார் பண்ணி வைத்திருக்கும் போது இப்படி வெகு சாதாரண இடத்தில் சம்பந்தம் பேசும்படி ஆனதே என்று குமாரின் பெற்றோர் வருத்தப்பட்டாலும் தேற்றிக்கொள்ளவே செய்தனர். பின்னை வேற என்ன பண்ணுவதாம்? 5 வருஷ காலமாய் திருமணமே வேண்டாம் என்ற பிள்ளை மனசு வந்து சம்மதித்ததே பெருசு.
இதுவும் இல்லை என்று ஆகி சீமைக்கு போய்விட்டால் திரும்ப எத்தனை வருஷங்கள் கழித்து வருவானோ? தவிர பெண்டாட்டியோட வந்தால் என் கம்பெனியில் சம்பளத்தை அதிகப்படுத்துகிறதா சொல்லியிருக்கா. அதனால் நான் ஊர் திரும்பினதும் உங்களுக்கு மாதம் $50க்கு பதிலாக 100 அனுப்ப போகிறேன் என்றும் முதல் நாள் பேச்சுவாக்கில் குமார் சொல்லியிருந்தானே. $100, கிட்டத்தட்ட 800 சொச்சம் சில்லறை. அப்பா, வில்லியனூரில் இது வெள்ளம் இல்லையா? இவன் மனசு போல பெண் பிடித்து கல்யாணம் நடக்காவிட்டால், இவன் தனியாக போய்விட்டால் உபரி பணம் கிடைக்காதே. பெண் அழகு, குணம் எல்லாவற்றிலும் குமாருக்கு ஏற்றவள்தான். படிப்பு, பணம் இல்லை. ஆனால் பிள்ளைதான் பரவாயில்லை, குடும்பப்பாங்கான பெண்தான் வேண்டுமென்று அடம்பிடிக்கிறானே. நாளையும் யோசனை பண்ணி நட்சத்திர பொருத்தம், மனப்பொருத்தம் பார்த்து முடித்ததும் கார்த்திகை மாசத்து கடைசி முகூர்த்தத்தை நிச்சயம் பண்ணியது இந்த தினுசில்தான். அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.